வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. நீங்கள் இன்னைக்கு பழங்கள் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறீங்களா? உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எப்படின்னா, இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் விலை அதிகமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிற பழங்கள் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. விலை குறைவான பழங்களை இன்னைக்கு அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கோங்க. தர்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்குது. கிர்னி பழம் கிலோ 20 ரூபா, பங்கனப்பள்ளி மாம்பழம் கிலோ 110 ரூபா, செந்தூர மாம்பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சிவப்பு ஆப்பிள் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கொய்யாப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கருப்பு திராட்சை கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மாதுளம்பழம் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பப்பாளி பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சாத்துக்குடி கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அன்னாச்சி பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. செவ்வாழைப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கிவி ஒரு பாக்ஸ் 170 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பச்சை ஆப்பிள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பலாப்பழம் ஒரு கிலோ ஏலம் வர்ற இடத்துல 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ப்ளம்ஸ் ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பேரிக்காய் ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. நேந்திரம்பழம் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஏலக்கி வாழைப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. டிராகன் பழம் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் திராட்சை கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மல்கோவா மாம்பழம் கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு விலை குறைவான பழங்களோட லிஸ்ட்டில் தர்பூசணி ஒரு கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்குது. கிர்னி பழம் ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி ஒரு கிலோ 50 ரூபா. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 50 ரூபா. நேந்திரம்பழம் ஒரு கிலோ 50 ரூபா. கொய்யாப்பழம் ஒரு கிலோ 50 ரூபா. அன்னாச்சி பழம் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 10 வகை பழங்கள் தான் இப்போ சீசனில் விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்களை தான் உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ இன்னைக்கு அதிகமாக வாங்கி உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு கடைக்கு பழங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஏலம் வர இடத்துல லாரியிலேருந்து மூட்டையாவோ பாக்ஸாவோ வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக கிடைக்குதுங்க. வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா பழ மார்க்கெட்டில் உள்ள மொத்த விலை கடைகளில் பாக்ஸாக வாங்குனீங்கன்னா விலை குறைவாக வாங்க முடியும். ஒரு பாக்ஸில் 4 அல்லது 5 கிலோ இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா செலவுகளை குறைக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட செலவுகளை குறைச்சிக்கோங்க. நன்றி.